ஐ ஹேவ் சாரி. மன்னிக்கணும். இருமல். ஓகே தாத்தா, உங்களை பார்த்தா ஓ அதுக்கு முன்னாடி நான் முந்திக்கன்னு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். எல்லோருக்கும் வணக்கம். ஓகே. தாத்தா, உங்களை பார்த்தா நீங்கள் ஹேட் தொப்பியை போட்டுங்கிறத பார்த்தா ஒரு காவல்துறையில் பணிபுரிபவர்களைப் போல் கம்பீரமாக காணப்படுகிறீர்கள். அதிகமாக சொல்லப்போனால் இராணுவத்திலே உள்ள சிப்பாய் சோல்ஜர்ஸ் அவங்கள மாதிரி தெரியுங்க தாத்தா உங்களுக்கு தொப்பி. ஆமாம் சொல்லுங்களே. ஓகே, நன்றி. எனக்கு கூட இராணுவத்தில் ஆசைப்பட வேண்டும், துப்பாக்கியால் சுட வேண்டும், இப்படியெல்லாம் ஆசைப்பட்டது உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. பாருங்கள், நான் ஆசைப்பட்டேன். அந்த சில நாட்களுக்குள்ளவே எனக்கு துப்பாக்கியால் சுடுவதற்கு பயிற்சி தர வேண்டும் என்று ஒரு பெரிய இடத்திலிருந்து திட்டம் போட்டார்கள். எனக்கு மட்டுமில்லை, என்னோடு சேர்ந்து ஒரு 20 பேர் இருக்கலாம், மேபி 20%. அது பெரிய கதை. அது பெரிய இடத்துலேருந்து போலீஸ் அதிகாரிகள், மேலிடத்திலிருந்து நான் வேலை செய்து கொண்டிருந்தேனோ ராபர்ட் பாஷ் அவர்கள், ராபர்ட் பாஷ் மைக்கோ ஹையர் லெவலுக்கு அவங்க தொடர்பு கொண்டு எங்களுக்கு திறமை வாய்ந்த ஒரு 20 பேர் வேணும். நாங்கள் அவங்களுக்கு துப்பாக்கியால் சுடுவதற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அவர்களை நாங்கள் சில சமயத்தில் தேவைப்படும் போது அவர்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களால் உங்கள் கம்பெனியிலிருந்து சிலரை கொடுக்க முடியுமா? நாங்கள் அவர்களுக்கு துப்பாக்கி சுட பயிற்சி கொடுக்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் என்று கேட்டார்கள். மேலிட்டு சம்பந்தம் இல்லையா? அவர்கள் கேட்டவுடனே இவர்களும் ஓகே சொல்லிவிட்டு ஒரு 20 பேரை, எனக்கு சரியான எண்ணிக்கை தெரியவில்லை, ஒரு 20-30 பேரை எங்களுடைய அனுமதியை கேட்டு எங்களை அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்களை ஹேண்ட் ஓவர் கொடுத்தாங்க. ஓகே, இவர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று. அப்போது அவர்கள் ரிசர்வ் போலீஸ், அதில் ஒரு பிரிவு, அந்த பிரிவின் பெயர் சிஏஆர் ஏதோ என்ன மறந்துட்டேன், சிட்டி ஆர்ம் ரிசர்வ். ஓகே, அப்படி எங்களை அழைத்து எங்களுக்கு பலவிதமான துப்பாக்கிகளை கொடுத்து அவைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்த முறையில் எல்லாம் நம்ம சுட வேண்டும், ஸ்டாண்டிங் பொசிஷன், ரன்னிங் பொசிஷன், நீலிங் பொசிஷன், லையிங் பொசிஷன், படுத்துக்கின ஓடின சுடுற மாதிரி, இப்படியெல்லாம் பலவிதமான முறைகளில் எப்படி துப்பாக்கியை பயன்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு எனக்கு ஸ்பெஷலாக என்னை பற்றி தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு இராணுவ
வீரரைப் போல காணப்படுகிறீர்கள் என்று. அதுக்கு அடுத்துல பேரலாம் சும்மா எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அந்த வாய்ப்பை பிடித்தது. இப்பொழுதும் கையில் துப்பாக்கி இருந்தால் குறிப்பார்த்து சுடுவேன். நீங்கள் நினச்சிக்காதீங்க, தாத்தா எவ்வளோ 84 வயசா 83ஆ 84 வயசு நடந்துக்கிட்டு இருக்குது, இவரால் ஒண்ண முடியாதுன்னு. கையில் துப்பாக்கியை ஏந்தினால் பகைவனை சுட்டு வீழ்த்துவேன். அவசியம் ஏற்பட்டால் என்னை பயன்படுத்தி கொள்ளட்டும். ஓ, எங்களுக்கு தாத்தா இப்பேற்பட்ட தாத்தா இருக்கிறாரா? எஸ் சொல்லுங்களே, நான் 20 நிமிக்காக. ஓகே தாத்தா, அப்புறம் ஏதோ பேச வந்தீங்க, அப்புறம் அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டீங்கடா தாத்தா. ஓகே, எனக்கு ஞாபகம் வந்த உடனே நான் அடுத்த வீடியோவில் அதை நான் தொடர்கிறேன். இதோட முடிச்சுக்கிட்டுமா? வணக்கம்.